ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் பண்ணி பார்க்க போகிறது ஐ எம் த ஃபேட்டல் வில்லன் மேங்காவில் சீசனோட எபிசோட் 1 நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். இந்த கதை எப்படி சொன்னா உங்களுக்கு ஹீரோஸோட, அதாவது நாட்டோட வில்லன்ஸ் பிடிச்சிருந்தாலும் பிளிச்சரோட நம்ம ஐசான பிடிச்சிருந்தாலும் நிச்சயமா இந்த கதையும் பிடிக்கும். எப்படி சொன்னா நம்ம ஹீரோ ரீஎன்கான்ட் ஆகி இந்த கதையோட வில்லனை உடம்புக்கு வந்துடும். வில்லனா என்ன இந்த கதையில எவ்வளவு சீக்கிரம் ஹீரோ போட்டு தள்ளிட்டு போயிடும். அதே மட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த கடையோட ஹீரோ போர்த்தல நினைக்க நம்ம அதுக்கேற்ற நம்ம ஹீரோக்கும் ஒரு சிஸ்டம் கிடைக்குது. அந்த சிஸ்டத்தோடய நம்ம ஹீரோ அந்த ஹீரோவையும் கலாச்சி விட்டு அதுக்கும் ஹீரோ ரொம்ப ஓவர் பவர் ஆயிடுவான். இதெல்லாம் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொல்லிட்டு போங்க. அதுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவன்னு நினைச்சிருக்கீங்க. நம்ம ஹீரோ இந்த கடையை விளையாச்சு வில்லனா இருப்பான். ஹீரோ வில்லனுக்குலாம் வில்லன் டான்ஸ் சொல்ல மட்டும் ஹீரோ அவரோட வில்லத்தனமான பிளான போட்டுருப்பான். அதனால நம்ம ஹீரோ மட்டும் நினைச்சிருக்கீங்க. நம்ம ஹீரோட கடையோட வில்லனே அந்த மட்டும் விஷயம். அப்ப நம்ம ஹீரோ பண்ற விஷயம் உங்களுக்கு கரெக்டா புரியும். உங்களுக்கு ஒரு வில்லத்தனமான ஹீரோ பார்க்கணும் ஆசைப்பட இந்த கடை உங்களுக்கு கற்றுருக்கும். அதை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எபிசோட் புரிய மாட்டேன் கூட போகலாம் உங்களுக்கு இதெல்லாம் கரான்னு சொல்லி உங்களுக்கு சொல்ற அளவுக்கு எனக்கு கதை போகும். இந்த மேன் ஹேவாரோட ஜெனஸ் சொல்லணும்னா ஆக்ஷன், கல்டிவேஷன், ஃபேண்டசி, இசக்காய், மார்ஷியல் ஆர்ட், சிஸ்டம், வில்லன் அப்படின்னு எல்லா ஜெனஸும் அனிமையில இருக்கு. அதனால நீங்க டைம் வேஸ்ட் ஆகும் சொல்லி பார்க்க மாட்டேங்க. நிச்சயமா மேங்காவை உங்களுக்கு பிடிச்சிடும். சரி, நம்ம உங்க டைம் பேசி வீணாக்கம் டேரக்டா கடைக்குள்ள போலாம். எபிசோட் ஓப்பனிங் ஒருத்தன் பிரச்சனை பண்ணியா காமிக்கிறாங்க. அவனும் நம்ம ஸ்கேரிஸ் லேண்ட்ல ஒருத்தங்க நம்ம டென்ஷன் லேண்டும் அப்படி இருக்க போற மற்றும் தன்னோட பவர் வச்சு குடும்பம் பண்ணக்கூடிய அவனும் போற ஒருத்தனுக்கு இவங்க அவங்க விருப்பம் இல்லை தெரியுங்க. இவங்க இதுக்குமே மீட் பண்ண கூடிய 2 பேரும் சொல்லி அவனும் சண்டை போட்டு இருக்கான். அவனும் நான் டென்ஷன் லேண்டோட டிசைன் சொல்லி ரொம்ப அசிங்கமா சிறப்ப அங்கே சாட்ட அவன் தம்பி டிசேபிளான 5 ரூபாய்க்கு லேஸ் அவங்க மட்டும் லேஸ் போட்ட விஷயமா சொல்லி அவரும் விண்டோ பவர் காமிக்க அங்கிட்ட அவனும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவங்க அவனை அப்புறம் அக்கங்கிட்ட கஷ்டப்படுறாங்க சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். பக்கனோட டே நீ யாரு முன்னாடி பேசணும் தெரியாம சொல்லி அவன் கட்ட புரியே அவன் யாரும் சொல்ல நம்ம ஹீரோ அவனு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லாம நான் வேற உலகத்துல இந்த உலகத்துல இந்த போஸ்ட்ல நான் ரீஎன்கார்ன்ட் ஆயிட்டேன். நான் இருக்க கேரக்டர் படம் என் பேரு கூசாங்கி. அது மட்டும் இல்லாம இவனா கழிவு வில்லனும் கூட. எப்பயும் ஹீரோஸ் பவர்ஃபுல்லாகவும் இருக்கு, வில்லன்னா இப்படி வழியாக கட்டிப்பான். ஆனா எனக்கு இல்ல ஒன்னே மட்டும் புரியாத விஷயம் என்னன்னா என் முன்னாடி என்ன சிஸ்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ சிஸ்டர் சொல்றேன். அதுக்கப்புறம் ஹீரோ சொல்ல சிஸ்டர்ல லக்க கலர் வயசா பிடிச்சு வச்சிருக்கேன். அதை மட்டும் நம்ம முன்னாடி ஒருத்தருக்கானே பிரச்சனை இவனுக்கு நல்லா பச்சை பச்சை அடிக்கிற அப்படிங்க பச்சை கலரு இல்ல வச்சு பார்த்தா இவனா இந்த கடையோட ஹீரோ. அது மட்டும் சன் ஆஃப் லக்கா இருக்கணும் சரியா நம்ம ஹீரோ சொல்றோம். அதுக்கப்புறம் ஹீரோ ஆனா எனக்கு பாத்தீங்களாடா காட்டு கருப்பு அடிச்ச மட்டும் கருப்பா இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் நான் வில்லன்னு ஹீரோ சொல்லப்படியே அப்படியே எனக்கு ஏன் கருப்பு கலர் காமிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்ச நாளைக்கு அவளை போறேன். அது மட்டும் இதுக்கப்புறம் எனக்கு கன்னியாஞ்சி போஸ்ட் கொட்ட போறீங்க. அதுக்கு இந்த இடத்த நான் மீனிங் பண்ண கருப்பு கலர் சொல்லி சொல்லப்படியே ஏ கூஸ் அங்கே என்ன நீ அப்படியா நீ அவளை போய் ரொம்ப நாளா கூலாக்க ஸ்டார்டிங் பண்ணிருக்கேன்னு சொல்லி அவன் சொல்லப்படே பக்கத்துல இருந்தோம். நீ யார்கிட்ட பேசுன்னு தெரியுமா சொல்லப்பட சுற்றி எல்லாம் அவன்கிட்ட மன்னிப்பிக்கலாம் சொல்லி எல்லாம் நம்ம சின்ன அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. நான் என்ன போறேன், நான் கத்தனை சொன்னேன் நான் இருக்க அவன்கிட்ட மன்னிப்பிக்கணும். நானும் செட்டோட ரொம்ப டேலண்டான டிசேபிள் அது மட்டும் செட்டோ ஃபியூச்சர் நான் அப்படி இருக்கும் நான் ஏன் மன்னிப்பிக்கன்னு சொல்லி அவனு சொல்லப்படி அவன் நான் யாருக்கு ஒரு பேசியிருக்கணும் அவங்க அப்படியா இருக்காங்க சொல்லி அந்த பொண்ணை சொல்றேன். நம்ம ஹீரோ பாவம் பயப்பட ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லி நம்ம ஹீரோ மனசு வச்சிருக்கப்படியே இன்னும் பேச மாட்டேன் நீ எல்லாரும் சாடிச்சு முடிச்சு கூசாங்கே உன்னை என்ன பண்ற சொல்லி அவனும் கட்டிட்டு இருக்கப்படியே அங்க அவனும் நான் உனக்கு இந்த மாச பவன காமிக்கிறேன் நானும் சண்டை போறான் சொல்லி அவன் ஹீரோடையும் சொல்லி அவனும் தண்டத்தோட அடியும் அவனும் ரசங்களும் சொல்லி இருப்பான் பட்ட ஃபயர் சொல்லி அவனும் அடிக்கிறாங்க. அடிச்சல பெரிய காட்டி அடிக்க அதை பார்த்து அங்க அதை பார்த்து என்ன பவர் பாத்துருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த இடத்துல பவர்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் லெவல பிடிச்சு வச்சிருக்காங்க. அதோட இந்த கடையோட ஹீரோவா நீ அவனை தோக்கடிச்சாரன் நீ இந்த கடையை ஹீரோவா இருக்க லைக்குன்னு சொல்லப்ப அவனை பவரையே அப்படி கம்ப்ரஸ் பண்ணி அவனை பின்னா தள்ளி விட்டு நம்ம சின்ன பவரும் அவனும் பின்னா வந்ததை பார்த்து சாக்காம சின்ன என்ன இது போடுமா சொல்லி சும்மா மாசம் நின்று இருக்கான். அதை பார்த்து எல்லாம் சாக்க புரிய மற்ற பொண்ணு பாட்டி சின்ன போய் ரொம்ப கூலா ஆன்சர் இருக்க பொண்ணு சின்ன பாட்டி பேசிருக்க அப்படி பின்னாண்டோனும் என்ன லாடியை நீங்க எடுக்கிறீங்க கேட்கப்ப அந்த பொண்ணு அமைச்சிடுறாங்க. நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு இந்த கரையை மீன் கருத்து இருக்கிற எல்லா பவரும் கருத்து இருக்கு. அதோட இங்க நடந்திருக்கு இவ்வளவு பிரச்சனை யாத்தையும் காரணம் சைட்ல பொண்ணு புறாடியே இருக்கா பத்தியா இந்த பொண்ணா இருக்க காரணம் இந்த பொண்ணு அது மட்டும் இல்லாம இவனுக்கு எல்லா கடையான ஃபார்ச்சூனுக்கு 350 பாயிண்ட் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தா இவன் அந்த கடையோட ஹீரோயினா இருப்பா. ஹீரோ நல்லா நம்ம ஹீரோ மனசு நினைச்சிட்டு சேன் ஜெயிச்சிடும் உனக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாம உனக்கும் எனக்கு இடையில ரீசன்ஸ் படி எனக்கு தெரியும் நினைச்சியா அதோட நான் இல்ல இன்வால்வ் ஆனா கடையை முடிஞ்சு சொல்லிட்டா நீ எவ்வளவு அழகா நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ டீயை குடிச்சிட்டு கப்பு டீன்னு போச்சுன்னு சொல்லி அவங்களும் ஊட்ட அமைக்கிறாங்க. ஊட்டப்பட அவங்களும் ஆட்டிட்டு ஊட்ட பார்த்த ஹீரோ பார்த்து கை சுற்ற போற டீ சூடாக சொல்லி ஹீரோங்க நம்ம ஹீரோ கையை பிடிச்சி அடியே பாசம் பேச அமைக்க பார்த்துட்டு அவங்களும் தலை குனிய பொட்டாகனிஸ்டுக்கு ஃபேட் வேல்யூ 10 மைனஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஹோஸ்டுக்கு 10 பிளஸ் ஆகும். சிஸ்டம் சொல்லி நம்ம என்ன சொல்லி நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம சின்னக்கு மைனஸ் பட்டாரு நம்ம ஹீரோக்கு பிளஸ் ஆக நம்ம ஹீரோ இப்ப ரெண்டா கடை ரொம்ப நல்லா போகும் சொல்லி நம்ம ஹீரோ வில்லத்தம் லுக்க விட நம்ம சின்ன நம்ம ஹீரோ கையை பிடிச்சிருக்கப்பட்ட உன் கையை உங்க ஏறான்னு கோவம் மாயம் பவர் விட காமிக்கப்பட்ட அவனும் உன்னோட ஆப்போனன்ட் நான் என் கூட சண்டை போன சொல்லப்பட ஏண்டா நீ ஒரு பிரின்ஸ் உங்ககிட்ட நான் போனா போட்டு விட்டா எல்லாத்தையும் கொண்டு போட்டு வெயிட் பண்ண சொல்லி நம்ம சின்ன அவனை மிரத்த இப்ப நான் அடுத்த நடக்குன்னு சொல்லிட்டா இப்ப உடனே அவன் சேலஞ்ச் பண்ணுவான். நானும் என்னோட டீமுக்கு சொல்லி சொல்லிடுவேன் சொல்லிட்டு அப்புறம் அவனும் எங்கேயாச்சும் இப்ப ட்ரைனிங் பண்ணிட்டு ஒரு ட்ரிக் அனுப்பிச்சோம். அவளை கண்டுபிடிச்சு வந்து சண்டை போட நிறைய போட்டு பால் ஓட்டி போயிடுவாங்க.
ஆனா அப்படி நடக்க நானும் இந்த ஊரோட சென்று வரல. இந்த கடையை ஸ்கிரிப்ட் என்னோட வாழ்க்கை தீர்மானிக்க நான் விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படி பறந்து நம்ம சின்னகிட்ட வர சின்ன நானே நீ பறந்தோன்னு பயந்துரும் சொல்ல போற ஹீரோவும் நான் பயமான்னு சொல்லி ஹீரோ அவன் பவர் விலகைங்கிற படிச்சின்னும் இந்த ட்ரிக்லாம் ஏமா மட்டும் சொல்ல போற ஹீரோவும் அப்படியே சொல்லி அவன் கண்ணை திறக்காங்க. கண்ணை திறந்துருக்கே அவன் சைடில் அப்படியே பவர் அப்படியே உடச்சிட்டு போய் அந்த கடையை உடச்சிட்டுல நம்ம சின்ன ஹீரோ நீட் பண்ணியிருக்கான். நீ எல்லாம் என்கிட்ட பேசல தகுதி இல்லாம் சொல்லி ஹீரோ சொல்ல அங்க இருந்து எல்லாரும் நம்ம ஹீரோ பவர் பட்டு சாக்காயி இதான் அப்பர் லேட்டஸ்ட் ஒட்டணும் பவரா. இதுக்கு முன்னாடி எங்க பவர்லாம் ஒரு கால் டூஸ் சொல்லிட்டு போய் நம்ம சாக்கிலே போய் ஆடி பண்ணிக்கா இருக்கமா அங்க இருந்த தாட்டாவும் ஒரு அப்பர் லேட்டஸ்ட் நான் இருபத்தி பவர் இருக்கு. இந்த விஷயம் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கா நிச்சயமா இவனை மட்டும் எடுத்துருக்கலாம் சொல்லி அந்த டாட்டாவும் சொல்றாரு. நம்ம ஹீரோ பவர் சின்ன நீடல் பண்ணி இருக்க அதுக்கப்புறம் ஹீரோக்கு சிஸ்டமா சின்ன மைனஸ் பட்ட ஒரு ஹோஸ்டுக்கு 50 பாயிண்ட் பிளஸ் அவன் சொல்லி சொல்ல என்ன ஃபேட் வேல்யூ வச்சு இன்னும் நம்ம பவர்ஃபுல்லா கேட்கலாம் சொல்லி ஹீரோ அவனை இன்னொரு வேல்டுக்கு போனா அதுல அப்படி நம்ம சிஸ்டர் கிட்ட ஹீரோ நான் இப்ப சின்ன கொண்டா ஏதாச்சும் அவங்க கேட்க சிஸ்டமும் இப்ப இருக்க உங்களோட பவர் வச்சு பார்த்தா நீங்க நிச்சயமா கொல்ல முடியும். ஆனா அதை பின் விளைவு நிச்சயமா ரொம்ப பயங்கரம் இருக்கும். அதுக்காக என்ன உங்களோட ஃபேட் வேல்யூ ஃப்ரீ சொல்ல பண்ண ஹீரோ ஏன்பா என்னோட ஃபேட் வேல்யூ நான் வில்லனால எனக்கு இப்படிதான் இருக்கும் அதுக்கு நானா பண்ற சொல்லும் ஹீரோ அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ சரி அதுக்கு ஏதாச்சும் வேற வழி இருக்குன்னு கேட்கப்பறம் சிஸ்டமும் அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னன்னா ஒருத்தரோட லக்கி நிக்கும் நினைஞ்சாலே இல்லை அது எப்படியும் மாறிட்டு இருக்கும். சின்ன கொள்ள அது மட்டும் இல்லாம வேற எப்படி சின்ன ஃபேட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்க போறேன். அதுக்கு ஒரு வழி இருக்கு. அது ப்ரொடெக்ட் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க வச்சு கூட நீங்க டிகிரீஸ் ஃபேட் வேல்யூ சொல்லி சொல்ல அப்படியே சொல்லி ஹீரோ பின்னாடி நம்ம சூவை பாக்குறேன். அங்க தாட்டாவும் நம்ம ஹீரோவை பத்தி பாதி தலை போற சுட்டின்னு எல்லாம் ஹீரோ பாதிச்சிருக்கேன். நம்ம ஹீரோவும் நீங்க பார்த்த அளவுக்கு ஒன்னும் அவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்லிட்டு இருக்க போய் அங்க இருந்தவங்க நம்ம சின்ன பட்டு உனக்கு லாடு ரொம்ப இறக்க அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப இன்னைக்கு நல்ல நாள்னு சொல்லிட்டு இருக்க அப்புறமே வச்சு சின்னம் இதுக்கு வாய்ப்பே இல்லை எல்லாத்துக்கான இவனா அப்படி இருக்க போய் எல்லாம் இப்படி நடக்கும் சொல்லி சின்ன கையில பவர் எடுத்து ஹீரோ அடிக்க வர போய் எல்லாம் என்ன பண்ண கட்டப்பட அவனும் ஹீரோ கிட்ட வந்தோடனே ஹீரோக்கு சீல்டு இருக்கு. அவனும் என்னடா சீல்டு சக்கா அப்புறம் ஹீரோவும் கையை வச்சு ஒரு தள்ளிட்டான். அவனும் சோட்டில் அடிச்சு கீழே பட்ட நம்ம சக்காவை சுட்டின்றவங்களா நீ செட்டு மீனால உன்னை கல்டி நாங்க இப்பயும் நாங்க ஸ்டாப் பண்றோம். அது மட்டும் டஞ்சன்ல நாங்க அரசு பண்ணிக்கிறோம். இனிமே உன்னை என்ன பண்றாலும் அது லாடோட பொறுப்புன்னு சொல்லி ஹீரோ சொல்ல அவங்களும் அங்க வந்தவங்களும் லாடு உனக்கு ரொம்ப கலந்து அமைச்சாங்க நீ வீணாக்கிட்டேன்னு சொல்ல போறாங்க. நம்ம சின்ன உன விட மட்டும் சொல்லி ஹீரோ பட்டு கட்ட போற ஹீரோ நம்ம ஹீரோ பழஞ்சவங்க கிட்ட போயிட்டு இன்னைக்கு நிலம் நல்லா இருக்கும் அதனால என்ன நீங்க பாக்க வரீங்க சொல்லி ஹீரோ சொல்லிட்டு போய் அங்கே தாட்டவும் நீ இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கானா இப்ப கூட அவனை நீங்க கொல்லாம வீடியோ வச்சிருக்கீங்க பாத்தீங்களா இந்த மனுஷன் பொண்ணு கருத்தா இருக்கும் சொல்லி அவன் சொல்ல போறியா அவரும் நம்ம சூவை பாட்டு 100 வருஷத்துக்கான ஃபியூச்சர் இவன் கையில இருக்கு நிச்சயமா நீ ராங்கான மூவ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் சரி அவன் மனசு நிக்க போய் அவங்களும் தலையை திருப்பி நம்ம சின்ன பாட்டு அது சின்ன அரை பாட்டு சாக்காயிட்டு அவன் வாங்கி கீழே வர நம்ம ஹீரோவும் சரி நீ என்னடா நீ சன்ன பிளக்கா வேண்டா கூட என்னோட சிஸ்டர் நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல இனிமேல் நான் உன்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி உனக்கு நரகட்டி இது கொஞ்சம் ஃபன்னாலன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ற வர இந்த எபிசோட் எந்த கதை போட்டலாம். நான் கடையில வர அப்படியே சொல்ல மாட்டேன் கொஞ்சம் இடத்துல நம்ம மாற்றி தான் சொல்லியிருப்பேன் அதனால நீங்க நம்ம எடுத்துக்கிறீங்க ஏன்னா அப்புறம் கதை புரியுமே ஏன்னா இந்த இடத்துல எல்லா விஷயம் வளவள எழுத்து போயிருப்பாங்க அதனால நான் கொஞ்சம் ஷார்ட் ஆஃப் சொல்லி முடிச்சிருவேன். நான் முன்ன சொல்ல மாட்டேன்டா இந்த கதை உங்களுக்கு போக கொஞ்சம் புரியும் மிக்க மட்டும் நம்ம ஹீரோ ரீஎன்கான்ட் இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி லைஃப்ல நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லியிருக்கே மாட்டாங்க. அது மட்டும் குடும்பம் மட்டும் ஹீரோ இந்த உடம்பு கரப்பற இந்த உடம்புல இருக்க முன்னாடி இருக்க மெமரிஸும் ஹீரோக்கு வந்திருக்கு அதனால தான் ஹீரோ யார் என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பான். இதெல்லாம் வெறும் என்னோட கணிப்பேன் ஏன்னா நான் பார்த்துருக்க ஹேங் ஆகல இதை பற்றி அவளுக்கு யாருமே சொல்லாத ஹேங் ஆகல மென்ஷன் பண்ணல. சரி நம்ம உங்ககிட்ட ஜோடிலாம் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். அது மட்டும் உங்களுக்கு இந்த கடை பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி நான் உங்க டைம் இப்படி வளர்ந்து பேசுவீங்கன்னாக்கா நான் வியச்சு நீங்க பாட்டுக்கு வியச்சு அடுத்த வீட்டில் சந்திக்கலாம்.